வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய ஒரு அழகான செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் வாழ்க்கையை வாழும் கலை என்ற தலைப்பில் ஓஷோ பேசிய அழகான சொற்பொழிவை தான் நம்ம கேட்க போகிறோம். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய சொற்பொழிவை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய சொற்பொழிவை நம்ம கேட்போம். காத்திருக்காதீர்கள், மேலும் மேலும் மனிதர்கள் மீது அன்பு செலுத்த ஆரம்பியுங்கள். அன்பு செலுத்துவதில் ஒரு செலவாளி ஆகிவிடுங்கள். நண்பர்களிடம் ஏன் முன்பின் தெரியாதவர்களிடம் கூட அன்பு செலுத்துவராக இருங்கள். மரங்கள், பாறைகளிடம் கூட அன்போடு இருங்கள். நீங்கள் ஒரு பாறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் தன் காதலியை தொடுவதைப் போல நீங்கள் அந்த பாறையை ஆழ்ந்த அன்போடு தொடும்போது பாறையிடமிருந்து பதில் கிடைப்பதை நீங்கள் உணரலாம். அதை ஏறக்குறைய நீங்கள் உடனடியாக உணரலாம். அந்த பாறை பதில் சொல்வதாக உணரலாம். பாறை என்பது இனியும் பாறை அல்ல. ஒரு மரத்தை ஆழ்ந்த அன்போடு தொடுங்கள். திடீரென அன்பு போவது மட்டுமல்ல, வருகிறது என்பதையும் பார்ப்பீர்கள். நீங்கள் மட்டும் மரத்தை நேசிக்கவில்லை, அந்த மரமும் பதில் சொல்கிறது, திருப்பி அனுப்புகிறது என்பதை உணர்வீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை நேசித்தபடி செய்யுங்கள். நீங்கள் உணவறிந்தினாலும் நேசத்தோடு சாப்பிடுங்கள். உணவை அன்போடு சுவையுங்கள். குளியல் போடுகிறீர்களா? தலையில் விழும் நீரும் ஆழ்ந்த அன்போடு, நன்றியோடு, ஆழ்ந்த மரியாதையோடு வரவேற்பு கொடுங்கள். காரணம், புனிதம் என்பது எங்கும் இருக்கிறது. எல்லாமே புனிதம்தான். எல்லாமே புனிதம் என்பதை நீங்கள் உணரத் துவங்கினால் நீங்கள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த வாழ்க்கையை வாழும் கலைன்ற தலைப்பில் ஓஷோ பேசும்போது அன்பு தான் ஒரு மையமாக வைத்து ஓஷோ அந்த சொற்பொழிவை நிகழ்த்துவார். அதனால் அன்பு என்பது உங்களுடைய வாழ்வில் மையமாக இருக்கும்போது எல்லாமே புனிதம் பெறுகிறது அப்படின்றது தான் ஓஷோவினுடைய அழகான செய்தி. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவின் தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.